Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான கேசி வலையொலி உறவுகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த புதிய ஆண்டினுடைய தொடக்க நாட்களில் ஆண்டவர் இன்றைய நாளில் தன் இறை வார்த்தை வழியாக இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு இன்றைய திருப்பலி வழியாக வெளிப்படுத்த இருக்கிறார். ஆகவே திறந்த மனநிலையோடு நாம் இந்த திருப்பலியிலே முழுமையாய் பங்கெடுப்போம். இறை வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கும் அழைப்பினை நாம் நம்முடைய வாழ்வாக்கி இயேசுவை போல கடவுளோடு இணைந்திருக்கிற வரத்தை வேண்டி இத்திருப்பள்ளியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி நம் வானக தந்தையிடத்திலே மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் வழங்கியருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு நிறைவான பயனை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும்
நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறை மகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறை மகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நீதி நியமங்களையும் அறிவிக்கின்றார். அவர் வீற்றிருந்த இனத்துக்கு இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. Alleluia, alleluia.
இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடியும். அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நடமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் இயேசுவிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய 3 ஆண்டு கல்லூரி படிப்பை நான் என் இல்லத்தில் தங்கி படிப்பதற்கான அனுமதியை பெற்றிருந்தேன். அந்த நாட்களில் என்னுடைய பங்கில் நான் இருந்த பொழுது என்னுடைய பங்கை சுற்றிலும் என் மறைமாவட்டத்தில் என் பங்கில்தான் அதிகமான பிரிந்து போன சபைகள் அதிகமாக இருக்கும். அந்த சபையினுடைய எல்லா தெருவிலையும் பார்த்தோம்னா எப்படியும் ஏதாவது ஒரு சபை இருக்கும், இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய சபைக்கான ஒரு கூடாரம் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஆண்டவர் இந்த நாள் வரை என்னுடைய ஆலயத்தையும் அங்கு இருக்கிற பங்கு மக்களும் நிறைவாய் வழிநடத்தி வருகிறார். ஆனால் நான் கல்லூரி படித்த பொழுது ஒரு நாள் நான் பார்த்த ஒரு காட்சி அது எனக்குள் மிக ஆழமான ஒரு கேள்வியை எழுப்பியது. அது எந்த விதத்தில் என்னை மாற்றியது என்பது எனக்கு என்ன தெரியல. ஆனால் அந்த காட்சி எனக்குள் ஒரு ஆழமான கேள்வியை கொடுத்தது. அது என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து என்னுடைய பங்கு எல்லைக்குள் இருக்கிற ஏதோ ஒரு பிரிந்த சபைக்கு அங்கே இருக்கிற பாஸ்டரை பார்க்க வந்தாங்களா இல்லை மக்களை பார்க்க வந்தாங்களான்னு தெரியல, ஒரு 5-6 நண்பர்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தாங்க. அவங்க வழி தேடிட்டு இருந்தாங்களா, என்ன காரணம்னு புரியல. ஆனால் அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 5-6 பேரும் வட்டமாக நின்றுட்டு அந்த ரோட்டில் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது நான் என்னவோ பண்ணுறாங்கன்னு பக்கத்தில் போனால் அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக அதுலேருந்து ஒருத்தர் சொன்னார், நாம் இதுக்கப்புறம் நம்முடைய பயணத்தை தொடரலான்னு சொல்லி. அந்த கல்லூரி படிக்கிற நாட்களிலேயே எனக்கு அந்த நிகழ்வு வந்து என்ன கேள்வியை கொடுத்துச்சுன்னா, அது எப்படி இவர்கள் முன்பின் தெரியாத ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை ஒரு தெரு நடு வீதியில் நின்று கொண்டு அவர்கள் எல்லோருமே வட்டமாய் அழகாய் நின்று கரம் உயர்த்தி ஜெபிச்சிட்டு தங்களுடைய அந்த பயணத்தை துவங்கினார்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த வயதில் அவர்கள் மத்தியில் நான் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு அங்கே ஜெபிக்கிற மனசு வந்திருக்குமான்னு கேட்டால் தெரியலை. அதுவும் கரம் உயர்த்தி அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வீதியில் ஜெபிச்சிருப்பேனா தெரியலை. ஆனால் அன்னைக்கு அந்த சகோதரர்கள் செய்த செயல் பல ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு என்னுடைய மனதில் அது என்றைக்குமே ஒரு மேலான செயலாய் நான் அதை மதிப்பிடுவது உண்டு. யார் என்னை என்ன நினச்சா என்ன, சுற்றி இருக்கிற மக்கள் என்னை எப்படி மதிப்பிட்டால் என்ன, நான் ஒரு பணியை செய்கிற பொழுது, ஒரு பயணத்தை துவங்குகிற பொழுது என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்லி அங்கிருந்து 5-6 சகோதரர்கள் கடவுளுக்கு நன்றி சொன்ன அந்த ஜெபம் இன்னைக்கு என் பார்வையில் மிக மேலானதாக இருக்கு.
ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தியை வாசிக்கிற பொழுது இயேசுவை குறித்து நாம் மறையுரை வைப்பதற்கு ஏராளமான காரியங்கள் கொட்டி கிடக்கு. நேற்று நாம் வாசிக்க கேட்டிருப்போம், தன் சொந்த ஊருக்கு இயேசு போகிறார். சொந்த ஊரில் அவர் எசாயோட சொல்லேட்டு எடுத்து வாசிக்கிறார். ஏற்கனவே தன் சொந்த ஊருக்கு போகிற பொழுதே அவர் புகழ்பெற்றவராய் இருக்கிறார். ஞானஸ்தானம் வாங்கிட்டு அழகியினால் சோதிக்கப்பட்டு தன் சொந்த ஊருக்கு போகிறார். போகும் பொழுதே அவருக்கு ஏராளமான புகழ் வந்துருச்சு. இன்னைக்கு தன்னுடைய ஊரையும் கடந்து இன்னொரு ஊருக்கு போகிறார். அங்கும் போய் அங்கே ஒரு அதிசயத்தை செய்கிறார். இன்னும் அவருடைய புகழ் பரவுது. ஒருவேளை இயேசு தான் செய்த பணியின் நிமித்தமாய் நிறைய புகழை சம்பாதித்தார்னு சொல்லி நாம் மறையுறை வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவர் ஒரு தொழுநோயாளியை சுகப்படுத்தினார்னு சொல்லி நாம் மறையுறை வைக்கலாம். அதிலும் இன்னும் ஆழமாய் போய் எந்த ஒரு யூத குருவும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரை அவர் தொடவே மாட்டார். அவர் தன் கரங்களை மட்டும்தான் அசைப்பார். இன்றைக்கு நட்சத்திரத்தில் வாசிக்கிறோம், உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் மீது இயேசு தன் கரத்தை வைத்து சுகத்தை கொடுத்தாரே, அதை நாம் மேற்கோள் காட்டி அதை குறித்தும் நாம் மறையுரை ஆற்றி இருக்கலாம். ஆனால் நான் நற்செய்தியை படித்த பொழுது என் மனதில் இந்த காரியங்கள் எல்லாம் தவிர்த்து அல்லது இதையெல்லாம் கடந்து அதிகமாய் என்னை தொட்ட ஒரு பகுதி இன்றைய நாளின் கடைசி இறை வார்த்தை. இயேசுவோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். தனக்கு பின்னால் மிக பெரும் கூட்டம் தன் வார்த்தையை கேட்பதற்காக வருகிறார்கள், சுகம் பெறுவதற்காக வருகிறார்கள், சீடர்களாய் சூழ்ந்து நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயேசு கிறிஸ்து தனிமையை தேடிச் செல்கிறார். எதற்காக? ஓய்வெடுப்பதற்கல்ல. அந்த தனிமையில் அவர் ஆண்டவரோடு ஜெபம் செய்கிறார். இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இந்த ஜெபம் என்பது பெரும்பான்மையான நேரங்களில் அது மறக்கப்பட்ட ஒன்று, அல்லது தேவையில்லாத ஒன்று, அல்லது கடமைக்காய் எப்போதாவது நாம் எந்திரங்களைப் போல மந்திரத்தை சொல்லிட்டு போகிற வழக்கம் இருக்குது. அதில் இல்லைன்னு சொன்னால் நாம் குழுமமாய் கூடி வருகிற பொழுது திருப்பலியில் ஜெபிச்சா போதும்னு சொல்கிற ஒரு பார்வை, ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை கத்தோலிக்க கிறிஸ்தவ மத்தியில் அதிகமாக இருக்குது. நாம் அதை மறுக்கவே முடியாது. நம்முடைய எல்லா கொண்டாட்டங்களையும் எடுத்து பாருங்களே, திருப்பலியை ரொம்ப விமரிசையாக செய்வோம். இந்த திருப்பலியை கடந்து எனக்கும் கடவுளுக்குமான தனிப்பட்ட ஜெப நேரம் என்றால் என்ன? எதுவுமே இருக்காது. 2-3 வாரங்களாக மிகப்பெரிய பெருவிழாக்களை கொண்டாடி நாம் ஓய்ந்திருக்கிறோம். இயேசுனுடைய பிறந்த பெருவிழாவை கொண்டாடினோம், புத்தாண்டு விழா, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற பெருவிழா, 3 ராஜாக்கள் விழான்னு சொல்லி விழாக்களுக்கு பஞ்சமில்லை. இந்த விழா காலங்களில் கண்டிப்பாக திருப்பலியில் பங்கெடுத்திருப்போம், திருப்பலியில் பக்தியாய் பங்கெடுத்திருப்போம். ஆனால் திருப்பலிக்கு பிறகு தனிமையில் எனக்கும் ஆண்டவருக்குமான ஜெப நேரம் எவ்வளவுன்னு கேட்டால் நம்மில் பலருக்கு 1 நிமிடம் கூட இருக்காது. என்னுடைய ஆயர் இடத்தில் கேட்ட கேள்வி இருக்கு, நீ ஜெபத்துக்கெல்லாம் சரியாக போகிறியான்னு கேட்டார். ஒவ்வொரு முறை ஆய்வுக்கு வருகிற பொழுதும் தனிப்பட்ட விதத்தில் மாணவர்களை சந்திப்பாங்க. அப்போ கேட்ட கேள்வி அவனுடைய வாட் அபவுட் யுவர் ப்ரேயர் லைஃப். நான் சொன்னேன், அதான் ரொம்ப சரியாக இருக்கு ஆண்டவரே, நான் சரியாகி நேரத்துக்கு கோயிலுக்கு போகிறேன், நான் காலை வழிபாட்டில் மாலை வழிபாட்டில் பங்கெடுக்கிறேன், திருப்பலியில் பங்கெடுத்துன்னு சொல்லும் பொழுது அவர் குறுக்கிட்டு சொன்னார், நான் அதை கேட்கவில்லை, குருமடத்தில் இருக்கிற வரை நீ ஜெபத்துக்கு போவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு இயக்கும். உனக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும், தூக்கம் வந்தாலும் தூக்கம் வராட்டியும், எங்கடா உங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துருவாங்களோன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டுக்கு பயந்து காலையில் ஜெபத்துக்கு ஓடுவீங்க, திருப்பலியில் பங்கெடுப்பீங்க, விருப்பம் இல்லாட்டியும் புத்தகத்தை விரித்து வாசிப்பீங்க. நான் கேட்பது உன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை என்னன்னு கேட்டார். அந்த நேரத்தில் உண்மையிலேயே சொல்வதற்கான சிறந்த பதில் என்னிடத்தில் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் படிப்புக்கு பின்னாடி ஆர்வமாய் ஓடிக்கொண்டிருந்த காலம். ஜெபம் என்பது அது நேரத்திற்கு உட்பட்டது என்கின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. அப்படியாகத்தான் வாழ்க்கை ஓடியது. இதுபோலத்தான் இந்த கேள்வியை இன்னைக்கு உங்களிடத்தில் இந்த மறைவுரை வழியாக நான் கேட்கிறேன். ஒரு பங்காய் இணைந்து, பங்கு சமூகமாய் இணைந்து திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். ஜபங்களிலெல்லாம் தலை சிறந்த ஜபமான திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், பரவாயில்லை, சரி, நல்லது, தொடரட்டும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் அமர்கிறீர்கள்? எல்லாம் சேர்ந்து வரது கிடையாது, தனிப்பட்ட ஜெபம். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த மனிதன் எவ்வளவோ பரபரப்பாக இயங்கினாலும், இன்னைக்கு சாமியாருங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பங்குல நல்ல பணி செஞ்சுருப்போம், அடுத்த பங்குக்கு போகிறப்ப முன்னாடி செஞ்ச பணிகளை விட இன்னும் அதிகமாய் செய்யணும்னு சொல்லி அதிகமாய் திட்டமிடுவோம், அதிகமாய் உழைப்போம்.
பங்கிலே பணிகளை செய்வோம், அன்பியங்களை கட்டி எழுப்போம், மக்களை ஒருங்கிணைப்பு செய்வோம், திருப்பலி ரொம்ப அழகாக செய்வோம். ஆனால் இப்படி வேகமாக ஓடுகிற வாழ்க்கையில் பல சமயங்களில் பல ஊழியர்கள் மத்தியில், பல குருக்கள் மத்தியில் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையினுடைய நேரம் அது பாதிக்கப்படும். அது பாதிக்கப்படுதேன்னு சொல்லி பல சமயத்தில் நாங்கள் உணர்வதே கிடையாது. ஏன்? காலையிலிருந்து மாலை வரை எங்கேயாவது ஓடி உழைச்சி சாயங்காலம் எப்படா போய் படுப்போம் அசதியாய் வருவோம். உடல் சோர்ந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட நான் இன்னைக்கு ஜெபிக்கலையே, என் ஆன்மா சோர்ந்திருக்கும் என்ற எண்ணம் வருவது இல்லை. இதை நான் குறையாக பதிவிடவில்லை. அப்படியான ஒரு வாழ்க்கை முறை, ஓட்டம், ஒரு மேய்ப்பு பணி இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அந்த சூழலில் நம்ம எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கிற இயேசு இன்னைக்கு நம்ம கொடுக்குற செய்தி என்ன? எனக்கு பின்னால் பெருங்கூட்டம் வந்தாங்க பிள்ளைகளே. அவர் சொல்லுவார்ல, பணியாளர் தன் தலைவரை விட மேலானவர் கிடையாது. இங்கே இருக்கிற நம்ம எல்லோருமே பணியாளர்கள் தான். நம் தலைவரை பாருங்களே, மக்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து வந்த பொழுதும் கூட, அவர் பேச்சை கேட்க, அவரால் சுகம் பெற தேடி வந்த பொழுதும் கூட, அவர் எல்லாத்தையும் அமைச்சு வச்சுக்கிட்டு தனிமையான இடத்திற்கு சென்று அவரை தன் தந்தையிடத்தில் ஜெபித்தார். பாருங்களேன், அவர் தனித்திருந்து ஜெபித்தார். மத்தேயு 14, மார்க் 1, லூக்கா 5 வாசிக்கலாம். இயேசு எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் தனித்திருந்து ஜெபித்தார்னு சொல்லி. ரெண்டாவது பார்க்கிற மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிற பொழுதும் கூட லூக்கா 6 அதிகாரத்தில் 12வது 20 வாசிக்கலாம். முக்கியமான முடிவுகளை, தனக்கு பின்னால் தன் பணிகளை செய்ய போகிற சீடர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது கூட இயேசு கிறிஸ்து அவர் தனிமையிலே ஜெபித்து அதன் பின் முடிவெடுக்கிறார். வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம், அவர் நமக்காய் பாடுகளை பட்டு இறந்து உயிர்க்க வேண்டும். அதற்கு முந்தின இரவு கூட அவர் கெத்சமனே தோட்டத்திலே தன் தந்தையோடு அவர் தனித்திருந்து விழித்திருந்து ஜெபித்தார்னு வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 17 வாசிக்கிறோம் பாருங்களேன். தன் சீடர்களுக்காய், தன் பிள்ளைகளுக்காய் அவர் ஜெபிக்கிற மேலான ஜெபம். அந்த அதிகாரம் முழுமைக்கும் வாசிக்கலாம். அந்த அதிகாரம் முழுமைக்கும் அப்படியே இருக்கும். அதுபோல் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை வல்ல செயல்களை செய்கிற பொழுது, அது லாசரை உயிர்ப்பிப்பதாக இருக்கட்டும், 4000 மக்களுக்கும் 5000 மக்களுக்கு அவர் உணவிடுகின்ற பொழுதும் அவர் ஜெபித்தார். தன் தந்தையோடு தனிமையிலே தன் தந்தையோடு அவர் தனித்து ஜெபித்தார். இந்த ஜெபம் அவருக்கான வல்லமையை கொடுத்தது. இன்னும் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் கடைசியாய் தன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் காயப்பட்ட மனிதத்திற்கும் நம் எல்லோருக்குமாய் ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்து உயிரை விட்டார். இப்படி தனித்திருந்து ஜெபித்தவர், முக்கியமான முடிவுகளுக்கு முன் ஜெபித்தவர், தன் பாடுகளுக்கு முன் ஜெபித்தவர், தன் சீடர்களுக்காய், பிள்ளைகளுக்காய், நமக்காய் ஜெபித்தவர், தன் வல்ல செயல்களின் பொழுது ஜெபித்தவர், சிலுவையில் இறப்பதற்கு முன்னாலும் ஜெபித்தவர். இன்று நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நீங்கள் எவ்வளவு வேகமாய் உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை அமைத்து கொண்டாலும் உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு என்பது ஜெபத்தின் வழி மட்டுமே அது வளர முடியும் என்பதுதான். இன்னொரு கேள்வி வளராம், ஏன் இயேசு தன் தந்தையிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? இப்போ நம்ம எல்லோருக்குமே ஒரு தேவை இருக்குது. கோயிலுக்கு போய் என்ன வேண்டுமோ, புது வருஷம் பிறந்துருச்சு, இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், போன வருஷம் மாதிரி இல்லாமல் நல்ல எங்களுக்கு வளமை வேண்டும், அருள் வேண்டும், பொருள் வேண்டும், சுகம் வேண்டும், பிள்ளைகளுக்கு அறிவு வேணும், ஞானம் வேண்டும், குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு சொல்லி ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கை சூழலில் கடவுளிடத்தில் ஒன்றை கேட்டு பெறுவதாய் மாறி போயிருக்கு. நம்ம ஜெபங்கள் எடுத்து பாருங்கள், 99% ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம், கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லி. அப்போ இயேசுவும் போய் தன் தந்தையிடத்தில் ஜெபித்தார்னு சொன்னால் அவர் எதில் குறைவுபட்டார்? அவர் எதை கேட்டிருப்பார் கடவுளிடத்தில்? எனக்கு பொன்னை கொடுங்க, பொருளை கொடுங்க, எனக்கு மக்களை கொடுங்க, சீடர்களை கொடுங்க, எனக்கு அரச பதவியை கொடுங்க, உடல் சுகத்தை கொடுங்கன்னு இயேசு கேட்டிருப்பாரா? இல்லையே. நம்முடைய ஜெபத்திலிருந்து இயேசுடைய ஜெபம் அப்படியே மாறுபடுதுன்னு சொன்னால் எது உண்மையில் ஜெபம்? பெரும்பான்மை தானே நம்ம ஊரில் இன்றைக்கி உலகத்தில் எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்குது. நாம் எல்லாம் ஜெபம் என்பது கடவுளிடத்தில் கேட்பது கேட்பது கேட்பதுன்னு வரையறை செஞ்சனால இயேசுடைய ஜெபத்தையும் அவர் ஏதோ கேட்டார்னு புரிஞ்சிக்கக்கூடாது. இயேசு தன் தந்தையோடு அவர் நல்ல உறவிலே இருந்தார். இயேசுவின் பார்வையில் ஜெபம் என்பது தன் தந்தையோடு பேசுவது, தன் தந்தை பேசுவதை கேட்பது, தன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி தன் தந்தையிடத்திலே அவர் தன்னை குறித்து உரையாடி இருக்க வேண்டும். தந்தையை அனுப்புனீங்களே, நான் பாருங்கள் உமக்காய் சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், என்னை அனுப்புனீங்களே பாருங்கள், இந்த இடத்துல மக்கள் எல்லோரும் உடைய வார்த்தை கேட்பதற்கு யாருமே ஓடி வராங்க, ஆண்டவர் என்னை நீங்கள் பயன்படுத்துறீங்களே பாருங்கள், நான் கை வைக்கிறபோது எல்லாம் சுகமடைகிறார்கள்னு சொல்லி தன் பணிகளை குறித்து அவர் தன் தந்தையிடத்தில் பேசியிருக்க வேண்டும். தந்தையும் அவரிடத்தில் தன் திருவுளத்தை வெளிப்படுத்தியிருக்கணும். அதான் சொல்கிறார் அவர், நான் பேசுகிற வார்த்தை என்னுடையதே கிடையாது, நான் செயல்படுகிறேன், ஆனால் எனக்குள்ள என்னை இயக்குபவரின் தந்தைன்னு சொல்கிறாரு. என்னை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் என்ன வழியாக என் தந்தையை பார்க்கலான்னு சொல்லுகிறாரு. இவர் தன் தந்தையோடு பேசியிருப்பார், தன் தந்தை அவர் தந்தை இயேசுவோடு பேசியிருப்பார். அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம் இயேசுடைய வரையறையில்.
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது, அவ்வளவுதான். அது மேலான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி. பல சமயங்களில் போயிட்டு நாம் பேசிக்கிட்டே இருப்போம், கோவிலில் ஜெபன்ற பேரில் கேட்டுக்கிட்டே இருப்போம், கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசு சொல்லுவது, ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமருங்கள், அவர் நம்மை நிரப்புவார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாத நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி, நமக்கு என்ன தேவைன்னு தெரியாத, உங்கள் தலைமுடிகள் எல்லாம் என்ன பட்டிருக்குன்னு சொல்கிறார். அவருக்கு தெரியாத நமக்கு என்ன தேவை, உடல் சார்ந்த தேவை என்ன, குடும்பம் சார்ந்த தேவை என்ன, தொழில் சார்ந்த தேவை என்ன, பிள்ளைகள் சார்ந்த தேவை என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். எதையுமே சொல்ல வேண்டாம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய மிக வேகமான வாழ்க்கை ஓட்டத்தில், பரபரப்பான வாழ்க்கை ஓட்டத்தில் சாக்கு போக்கு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தள்ளி போகிறது கிடையாது. எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாவற்றையும் தள்ளி வச்சுட்டு நான் தினமும் சில நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்பேன். என் திருச்சி மறை மாவட்டத்தில் ஒரு பணியாளர் இருக்கிறார். நான் அவருடைய பேரை சொல்ல விரும்பலை. அவர் இன்னமும் அவர் முழு வீச்சில் இயங்கிக் கொண்டிருக்க. அவர் சொல்வார், தினமும் 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும். முழுமையாக உட்கார முடியல, பரவாயில்லை, ஒரு 20 நிமிடம் 20 நிமிடமாய் முதல்ல பயிற்சி ஆரம்பி, அடுத்தது 30 நிமிடமாய் மாறும், அடுத்து 1 மணி நேரமாய் அதே மலரும்னு சொல்வார். இன்று வரை அவர் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார். மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார், மிக அழகான பணிகளை செய்கிறார், பலர் பார்த்து வியக்கக்கூடிய பணிகளை முன்னெடுக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட எல்லா பணிகளுக்கு மத்தியிலும் முதலில் 1 மணி நேரம் தினமும் ஆண்டவருக்கு. அவர் தனிமையில், இதில் அவருடைய பூசை வராது, அவருடைய ஜெப வாழ்க்கை வராது. இந்த 1 மணி நேரம் அவர் கடவுளுக்காய் கொடுப்பது. எப்படி இயேசு கிறிஸ்து வாசிக்கிற பொருள், அவர் அதிகாலையில் எழுந்தார், கருக்களில் எழுந்தார், தனிமையான இடத்திற்கு போனார், மலைக்கு போனார், அங்கே தனித்திருந்து தன் தந்தையோடு ஜெபித்தார்னு சொல்கிறோமோ அதுபோல் இந்த அருள் பணியாளர் அவர் தனித்திருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் என்பது கேட்பது அல்ல, தந்தையிடத்தில் உறவு கொள்வது. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், இது சரியா சொல்லுங்க, நான் எப்படி இயங்க வேண்டும் வெளிப்படுத்துங்க. எங்கே உரையாடல் நிகழ்கிறதோ அது உண்மையான ஜெபமாய் மாறிப்போகிறது. நாம் பேசுவதை, அந்த சத்தத்தை குறைக்கிற பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற சத்தம் உண்மையாகவே கேட்கும், அது காதுகளில் ஒலிக்கும், அல்லது இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தும். இந்த புதிய ஆண்டில் எவ்வளவோ காரியங்களை பற்றி முடிவெடுத்திருப்போம். இதை கூட ஆரம்பிக்கலாமே. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம், 1 மணி நேரம்லாம் வேணாம், 2 மணி நேரம், ஒரு 5 நிமிடம். நான் திருப்பள்ளிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு 5 நிமிடம் எதையுமே பேசாமல் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் நான் தனித்திருப்பேன். சாமுவேலை போல தான், ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். பல ஆண்டுகள் நான் பேசிட்டேன், நீங்கள் கேட்டீங்க, இதோ இந்த வருடம் நீர் பேசும் நான் கேட்கிறேன்னு சொல்லி கடவுளோடு நாம் ஆழமான உறவை மேற்கொள்வதற்கு ஜெபம் நமக்கு உதவி செய்யும். ஜெபம் மட்டுமே உதவி செய்யும். இயேசுவின் பார்வையில் இன்றைய நாளில் நாம் ஜெபத்தை மீண்டுமாய் மறுவரையறை செய்ய வேண்டும். எப்படி? ஜெபம் என்பது நான் கேட்டுக்கொண்டே இருப்பதல்ல, பொருளாக கேட்டுக்கொண்டே இருப்பதல்ல. ஜெபம் என்பது நான் ஆண்டவரை பேச விட்டு நான் கேட்பது என்கிற மனநிலையில் நாம் ஜெபத்தை மறுவரையறை செய்வோம். இயேசுவை போல தனித்திருப்போம். அப்போது இயேசுவை உயர்த்திய நம்முடைய கடவுள் தாமே நம்மையும் சரியான நேரத்தில் இந்த உலகத்தின் முன்னால் உயர்த்தி வைப்பார். அத்தகைய வரத்திற்காய் திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் 2 நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை இந்த பாடல் வழியாக துதித்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி ஜெப வாழ்க்கையில் நாம் நிறைவு பெற ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு, நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு, நாள் முழுதும் என்னை வழி நடத்தும். ஆறுதல் நீ கூறு,
பரலோக பிதாவே, ஒரு அருமையான வெளிப்பாட்டை இந்த நாளில் கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தன் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தன்னை மக்கள் எல்லாம் சீடர்கள் எல்லாம் சூழ நின்ற பொழுதும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அந்த புகழ் வெளிச்சத்தில் மயங்கி விடாமல் அவர் தனித்திருந்து உம்மோடு ஜெபத்தின் வழியாக தன் உறவை ஆழப்படுத்துவதற்காய், ஜெபத்தின் வழியாய் உம்மோடு உரையாட, அதே ஜெபத்தின் வழியாய் திருவுள்ளத்தை அறிந்து கொண்ட ஆண்டவரே, பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைவான ஊழியத்தை செய்கிறபடியாய் அவர் தனித்திருப்பதில், உம்மோடு ஜெபத்தில் இழைப்பதிருப்பதில் எப்படி தன் வாழ்க்கையை அவர் முழுமையாய் பயன்படுத்தினார் என்பதை இன்றைய நாளில் எங்களுக்கு நீர் இறைவார்த்தை வழியாக வெளிப்படுத்திய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது பரபரப்பான எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் ஆண்டவரே, நாங்கள் குழுமமாய் ஆலயத்தில் கூடி வருவதும் திருப்பலியிலே பங்கெடுப்பது மட்டும் போதும் என சொல்லி ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட நேரத்தை உமக்கு காணிக்கையாய் கொடுப்பதிலிருந்து பல்வேறு நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் நாங்கள் வழி தவறி சென்று விட்டோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாளில் எப்படி இயேசு தனித்திருந்து செபித்தார், வல்ல செயல்கள் செய்கிற பொழுதும் தன் சீடர்களுக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும், இது மக்களுக்கெல்லாம் அவர் உணவை கொடுக்கிற பொழுது, லாசருக்கு உயிரை கொடுக்கிற பொழுது, தன் சீடர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுதுன்னு சொல்லி வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவரே அவர் ஜெபத்தோடு கரம் பிடித்து நடந்தார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். சிலுவையில் தொங்கிய பொழுதும் கூட அவர் ஜெபத்தின் வழியாகவே தன் பாடுகளை கடந்து செல்கின்ற மிகப்பெரிய வெளிப்பாட்டை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருக்குள் இருந்த அதே தூண்டுதல் எங்களுக்குள் அந்த புதிய ஆண்டில் எழச் செய்திருளும் ஆண்டவரே. இதோ 5 நிமிடமாவது நாங்கள் ஒரு நாளில் உம்முடைய பிரசன்னத்தில் தனித்திருந்த ஆண்டவரே, நீர் பேசுவதை, உம் குரலை கேட்கிற பாக்கியத்தை இந்த வருடத்தில் கொடுத்திருந்தோம் ஆண்டவரை. தாரும் 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 என சொல்லி வாழ்நாள் முழுமைக்கும் ஜெபம் என்பதை உம்மிடத்தில் கேட்டு பெறுகிற வியாபாரமாய் மாற்றி இருக்கிற வாழ்க்கை ஓட்டத்தில் ஆண்டவரே, இயேசு வெளிப்படுத்தியது போல ஜெபம் என்பது பொருளாக கேட்டு பெறுவது அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வதும் அவரோடு பேசுவதும் அவர் பேசுவதை கேட்பதும் என்கின்ற மிகப்பெரிய இந்த காரியத்தை நீர் வெளிப்படுத்தியபடியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அதை செயல்படுத்த தேவையான பலனை எங்களுக்கு நீர் கொடுத்துள்ள ஆண்டவரே. வேலை இருக்கிறது, பணியில் என சொல்லி ஜெபத்திற்கு நாங்கள் சாக்கு போக்கு காரணங்கள் சொல்லாமல் ஆண்டவரே, எத்தனை பணிகள் இருந்தாலும் தன் பணிகளுக்கு மத்தியில் எப்படி ஒரு அருள் பணியாளர் தன் நேரத்தை தினமும் 1 மணி நேரம் உடைய பாதத்தில் எப்ப கொடுக்கிறார், அதுபோல ஆண்டவரே 5 நிமிடத்தில் துவங்குகிற இந்த வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதை கடந்து 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 இந்த ஆண்டினுடைய இறுதி நாளில் ஆண்டவரே, அது அதிகமான நேரம் என்று சொல்லுகிறபடியாக உம்மோடு இருக்கிற உறவில் நாங்கள் ஆழப்பட தேவரை நீர்தாமே எங்களை உம்முடைய ஆசிரால் நிரப்பி ஆண்டவரே, நல்ல முடிவை எடுக்கவும், எடுக்கிற முடிவில் நிலைத்திருக்கவும், இது எங்கள் வாழ்க்கை வழியாக இன்னும் அநேக மக்களை ஆண்டவரே நாங்களும் உம்மை நோக்கி திருப்புற பாக்கியத்தை எங்களை கொடுத்துள்ளபடியாக தாய் மரியினுடைய பரிந்துரையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும்
நாங்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றோமோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாகும் உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசுகிறது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டும் தம் சீடர்களுக்கு வழங்கி கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வையும் மீட்பையும் வழங்குகின்ற இந்த அப்பத்தையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வண்ணமாய் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை குறிப்பாகும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா துறவியரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தாண்டவரே. அழைப்பை எங்களுக்கு கொடுத்த நீர்தாமே, அந்த அழைப்பை முழுமையாய் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை, பாதையை எங்களுக்கு நீர் வழங்கி எங்கள் முன்மாதிரியான வாழ்க்கையினால் திரு அவை இந்த ஆண்டிலே அன்பில் நிறைவு அடைய செய்திருளும். இது யூபிலி கொண்டாட்டத்திற்காய் திரு அவை முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு பணியிலும் உம்முடைய கரம் துணையாக இருந்த ஆண்டவரே, இறை வார்த்தை முன்னிறுத்துகிறபடியாய் யூபிலியின் உண்மை பொருள் எங்கள் திரு அவையில் இந்த ஆண்டு முழுமைக்கும் நிறைவாய் அது வாழ்ந்து காட்டப்படவும், இந்த ஆண்டிலிருந்து ஆண்டவரை விடுதலையின் இயக்கமாய் இந்த திரு அவையை பயணிக்க நீர்தாமே எங்களோடு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தியருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கடந்த ஆண்டு எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் பெற்றோர், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், நாங்கள் முன்பின் அறிந்த எல்லா மனிதர்களையும் ஆண்டவரே நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத மனித அறிவை எல்லாம் கடந்திரை சமாதானத்தை எங்களுக்கு வழங்குவேன் என வாக்களித்தீர். நீர் வாக்களித்த அமைதியை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் பலவீனங்கள் தடையாய் இல்லாதபடி ஆண்டவரே, உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி நீர் வாக்களிக்கும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உடல் நலமுள்ள வாழ்க்கையும் இந்த ஆண்டு முழுமைக்கும் எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் நிறைவாய் தங்குவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. கற்புலனாகாத இறைவனின் சாயலாய் இருந்தாலும், நிறைவின் முழுமையாய் இருப்பிடமாய் இருந்தாலும், தன் தந்தையோடு ஜெபத்தின் வழியாக தனித்திருந்து அவர் வழியாகவே தன் தந்தையின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றியவர். திருவுடலாய் நமக்குள்ளும் எழுந்து வந்து அதே தூண்டுதலை கொடுக்கிறார். இவருடைய திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல
நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தான் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கவே சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்கவே சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.